அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சோஃபியா. ஒரு குட்டி ஸ்டோரியோட இன்னும் என்னால் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு அழகான மியூசியம், கண்ணாடியாலேயே அதை வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஒரு நாய் யதார்த்தமாக அது உள்ளே போயிடுச்சு. அன்றைக்கி நைட்டு நாய் உள்ளே இருந்ததை தெரியாமல் லாக் பண்ணிட்டாங்க. நாய் அந்த கண்ணாடியில் தன்னுடைய பிம்பத்தையே பார்த்துச்சு, பயந்துச்சு, நடுங்குச்சு. அதுக்கப்புறமா அது குலைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த நாய் குலைக்க, எதிரில் இருந்த பிம்பங்களும் குலைக்க, அந்த மியூசியத்தில் தனிமையினால் லாக் பண்ணியிருந்ததுனால அந்த குரல் மீண்டும் மீண்டும் ஒலிக்க, எதிரொலிக்க, அது மட்டும் இல்லாமல் அதிகமாக கேட்க, என்னை பார்த்து குலைக்கிறீங்களா அப்படின்ட்டு இந்த நாய் நைட்டு ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருந்துச்சு. பயத்துலேயும் தனிமையிலையும் நடுக்கத்துலேயும் இந்த நாய் தன்னை பார்த்தே பயந்து 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 ஒரு காலகட்டத்தில் இறந்தே போச்சு. அடுத்த நாள் திறக்கும் போது தான் தெரிஞ்சது, இதில் ஒரு நாய் மாட்டி செத்து போயிருக்குன்ட்டு. இதே மாதிரி தான் நம்மளும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து நம்மளே தனிமைப்படுத்திக்கிட்டு அந்த பிரச்சனைகளை திருப்பி 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 ஓவர் திங்கிங் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்றத நம்ம தேடாமலே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா நமக்குள்ளேயே நம்ம கத்திகிட்ருக்கோம், நமக்குள்ளேயே நம்ம பயந்துட்டுருக்கோம், தனிமையில் நொந்து நூடுல்ஸ் ஆகி செத்துக்கிட்டு இருக்கோம். இது தேவையில்லை. வாழ்க்கை ஒரு தடவை தான். எல்லா பிரச்சனைகளும் வரும். எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம நேர்மையாகவும் நியாயமாகவும் இருந்துட்டால் எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம மடியில் கனம் இல்லாத போது வழியில் எதுக்கு பயப்படணும்? அதே மாதிரி நம்ம தனிமையில் இருக்கிறோமா, நம்ம மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். வேறு ஏதாவது விஷயங்களில் நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். நம்மளை பார்த்தே நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, ஓவர் திங்கிங் தேவையும் இல்லை. வாழ்க்கையை ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போங்க. எக்ஸாம்பிள் நானே இருக்கேன். எனக்கு நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கிற டைமில் தான் இந்த யூடியூப்பில் என்னுடைய மனதை நான் செலுத்தினேன். என்னுடைய நண்பர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு எப்படி பண்ணணுன்ட்டு. இன்றைக்கி அது ஒரு வேலையாக இருக்கிறதுனால அதுக்கு என்ன தேடலாம், என்ன பண்ணலாம், என்ன பேசலாம் அப்படின்னு போயிட்டுருக்கு. ஸோ இது என்ன நானே மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்காக, டைவர்ட் பண்ணிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்ட முயற்சி. உங்களுக்கு எழுத முடியுமா, பாட முடியுமா, இல்லை ஆட முடியுமா, ஓட முடியுமா, பண்ணி பாருங்களேன். ஜாலியாக இருக்கும், வாழ்க்கை நிம்மதியாகவும் இருக்கும். சந்தோஷமாக இன்றைய நாளை தொடங்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.